கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இறை இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் பல வாக்குத்தத்தங்களில் ஒரு வாக்குத்தத்தத்தை என் உள்ளத்திலே நினைவுபடுத்துகிறார். இது என்னவென்றால், ஐசியா புத்தகத்தில் இப்படியாக ஒரு வசனத்தை அவர் பேசியிருப்பார், இப்படியாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். ஸ்திரீயானவள், அப்படி என்றால் பெண்ணானவள், பால் குடிக்கும் தன் பாலகனை மறப்பாளோ? தன் வயிற்றின் பிள்ளையின் மேல் மனதுருக்கம் கொள்ளாமல் போவாளோ? அவள் அப்படியே சென்றாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கையில் உன்னை நான் செதுக்கியுள்ளேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கின்றன என்று கூறுகிறார். இது ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக கூறுகிறார். Can a woman forget her sucking child, that she should not have compassion on the son of her womb? Yea, they may forget, but yet will I not forget thee. Behold, I have carved thee upon the palms of my hands. Thy walls are continually before me. என்ன ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை. உலகமே நம்மை மறந்து போயிருக்கும் பொழுது, அவரவர் வேலையிலே, அவரவர் காரியத்திலே ஈடுபட்டு இருக்கும் பொழுது, நமக்கு வரும் மனவேதனைகளையும், நமக்கு வரும் மன சோர்வுகளையும், நமக்கு இருக்கும் இன்னல்களையும் யார் நம்மிடத்திலே காது கொடுத்து கேட்பாரில்லை. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகமோ போர்களும், பட்டினியும், சண்டை சச்சரவுகளும், வெள்ளங்களும், எரிமலைகளின் வெடிப்புகளும், பூகம்பங்களும், இன்னும் என்னென்னவோ நடந்து கொண்டிருக்கும் இந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 12,000 வருடங்களுக்கு முன்பே வெடித்த ஒரு எரிமலை 12,000 வருடம் கழித்து எத்தியோப்பியாவில் இப்பொழுது வெடித்திருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உலகமே ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட்டிலே போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் வெறுப்பு, அன்பு என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. எங்கு பார்த்தாலும் துன்பங்கள், எங்கு பார்த்தாலும் வேதனைகள், யாரை எடுத்தாலும் மன சோர்வோடு ஒவ்வொருவரும் காணப்படுகிறார்கள். ஏதோ இந்த உலகத்திற்கு நாம் வந்துவிட்டோம், ஏதோ இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து விட்டோம், ஏதோ இந்த உலகத்திலே நாம் இருக்கும் வரை வாழ்ந்துவிட்டு செல்லலாம் என்று சிலர், மற்றவர்களிடத்திலிருந்து என்னவற்றை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று பலர், இப்படி அநேக எண்ணங்களோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, இந்த உலகம் மிகவும் மோசமான நிலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. காரணம், இங்கே எல்லாம் இருக்கிறது, டெக்னாலஜி இருக்கிறது, எல்லா வசதிகளும் இருக்கிறது. மிகுந்த வெயில் அடித்தால், குளோபல் வார்மிங் இருந்தால், ஏர் கண்டிஷனரை போட்டுவிட்டால் நம்முடைய அறை மிகுந்த குளிர்ச்சியான அறையாக மாறிவிடும். நடக்க முடியவில்லை என்றால் பலவிதமான வாகனங்கள் இப்பொழுது நமக்கு வந்துவிட்டது. அந்த காலங்களிலெல்லாம் சைக்கிள் வைத்திருப்பதே ஒரு பெரிய பெருமையாக, ஒரு பெரிய காரியமாக இருக்கும். ஆனால் இன்றோ வீட்டுக்கு வீடு கார் வந்துவிட்டது, வீட்டுக்கு வீடு 2 வீலர்ஸ் வந்துவிட்டது, வீட்டுக்கு வீடு எல்லா உபகரணங்களும் வந்துவிட்டது. எந்த ஒரு குறையும் இல்லை, எந்த ஒரு துன்பமும் இல்லை, எல்லாம் வந்துவிட்டது. அந்த காலத்திலே
ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் மாட்டு வண்டியை கட்டிக்கொண்டு பக்கத்து ஊருக்கு செல்வதற்கு ஒரு நாளாகிவிடும். இன்று ஒரு நாளிலே நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டு அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்து விடலாம். அப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். த ஹைட் ஆஃப் டெக்னாலஜி, த ஹைட் ஆஃப் எவ்ரிதிங் that will give us comfort. நமக்கு வசதிகளையும் நன்மைகளையும் கொடுக்க எல்லா காரியமும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஏன் இத்தனை துன்பங்கள், ஏன் இத்தனை இன்னல்கள், ஏன் இத்தனை மனவேதனைகள்? ஏழைகளுக்கு மட்டும் தானா மனவேதனைகள்? பணக்காரர்களுக்கு அதற்கு மேலாக மனவேதனைகள். தாங்கள் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் படும் பாடு இருக்கிறதே, அது பணக்காரனிடம் கேட்டால்தான் தெரியும். அதை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் அவன் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு ஏழையோ ஒரு வேளை உணவில்லாமல் அடுத்த வேளை உணவிற்கு என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருக்கிறான். ஆனால் எங்குமே நாம் இறைவனை நாம் காண முடிவதில்லை. காரணம், நாம் அவரிடத்திலிருந்து வெகு தூரத்திற்கு சென்று விட்டோமோ? நாம் ஒரு நிமிடம் அமர்ந்து அதை யோசிக்க வேண்டும். அந்த இறைவன் நமக்கு என்ன சொல்லுகிறார்? ஸ்திரீயானவள் தான் பெற்ற பிள்ளைக்கு மேல் பால் குடிக்கும் தன் பாலகனை மறப்பாளோ? ஸ்திரீயானவள் பால் குடிக்கும் தன் பாலகனை மறப்பாளோ? மறக்க முடியுமா? தன் சதையும் தன் இரத்தமும் தன் உடலும் எல்லாமாயிருக்கும் அந்த பால் குடிக்கும் அந்த பாலகனை ஒரு தாய் மறக்க முடியுமா? அவன் மேல் மனதுருக்கம் இல்லாமல் போவாளோ? அவளே சென்றாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம்! எல்லா படைப்பிற்கும் காரணராகிய இறைவன், அண்டங்களுக்கெல்லாம் அதிபராக இருக்கிறவர், நம் உடலிலே அவர் உயிராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இறைவன் நமக்கு சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பேனோ? உன்னை என் உள்ளங்கையிலே நான் செதுக்கி வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கின்றன. என்ன அழகான ஒரு வாக்குத்தத்தம்! இன்று ஏன் இதை நான் கூறுகிறேன் என்றால், இன்று இது எனக்கு உணர்த்தப்பட்டது என்றால், துன்பத்தில் கடந்து போகும் அநேகர் நாம் இங்கே இருக்கிறோம். துன்ப வேளைகளில் நாம் அநேகர் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சிலருக்கோ வேலையிலே ப்ரொமோஷன் இல்லை, பலருக்கோ வேலையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. சிலருக்கோ எல்லா வசதிகளும் இருக்கின்றது, ஆனால் உடல் சுகம் இல்லை. எல்லாமே இருக்கிறது, ஆனால் தாங்கள் விரும்பிய உணவுகளை அவர்களால் உண்ண முடியவில்லை. காரணம், எல்லா ஏயிலிருந்து Z வரை உள்ள எல்லா வியாதிகளும் அவர்களுடைய உடலிலே இருக்கிறது. சிலருக்கோ ஒரு வேளை உணவு இல்லை, உடுக்க சரியான உடை இல்லை, அந்த வேதனை. சிலருக்கோ பிள்ளைகள் சரியாக இல்லை, மனைவிக்கு கணவன் சரியாக இல்லை, கணவனுக்கு மனைவி சரியாக இல்லை, பெற்றோருக்கு பிள்ளைகள் சரியாக இல்லை, பிள்ளைகளுக்கோ பெற்றோர்கள் சரியாக இல்லை. எல்லாவற்றிலுமே ஒரு மன வருத்தம், மனவேதனை, வெறுப்பு. இப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இறைவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கையில் நான் உன்னை செதுக்கி வைத்துள்ளேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று இறைவன் சொல்லுகிறார். ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம் இறை மக்களே. நம் தாயின் வயிற்றில் நாம் உருவாகும் பொழுது, அந்த வேளையிலே நாம் என்ன வேலைக்கு போய் கொண்டிருந்தோமா? பணம் சம்பாதித்தோமா? அதன் மூலமாக உணவை உண்டோமா? இல்லையே.
நம் தாயின் வயிற்றிலே நமக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை காப்பாற்றினாரே. நம் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த பொழுது நமக்கு பசிக்கும் பொழுதெல்லாம் அழுதோம். அழும் பொழுது உடனடியாக தம் தாயின் இரத்தத்தை பாலாக மாற்றி நமக்கு ஊட்டினாரே. அப்படிப்பட்ட தேவன் நம் கடைசி காலம் வரை நம்மோடு கூட இருந்து நம்மை காத்துக்கொள்ள அவருடைய கரம் சுருங்கிவிட்டதோ? அவர் சொல்கிறாரே, முதிர் வயதிலும் ஒரு பிள்ளையை தகப்பன் தன் தோளில் சுமந்து கொண்டு செல்வதைப் போல நான் உன்னை சுமந்து கொண்டு செல்வேன் என்று கூறுகிறார் அல்லவோ. அப்படிப்பட்ட தேவன் நம்மை கைவிட்டு விடுவாரோ? அதற்காக நாம் வேலைக்கு போக வேண்டாம், நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம், இறைவனிடத்திலே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம் என்று கூறிக்கொண்டு அமர்ந்திருந்தோமானால் ஒரு காரியமும் நடக்காது. ஆனால் அதே நேரத்திலே நாம் இறைவனிடத்திலே நாம் இறைவா எங்களுடைய தேவைகளை சந்தியும், இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்தை நாம் தினம் தினம் சொல்லும் பொழுது நமக்கு ஆண்டவர் பல வழிகளை காட்டுவார், பல வழிகளை திறப்பார். எல்லா வழிகளும் மூடி இருப்பதை போல நமக்கு தோன்றும். அனைத்தும் எல்லா காரியங்களும் நமக்கு மூடி இருப்பதை போல தோன்றும். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு வழியை திறப்பார். அந்த வழியிலே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நாம் செல்லும் அந்த சாலை, நாம் உலகத்தின் அந்த சாலை முடிந்து விடுவதைப் போல நமக்கு தோன்றும். ஆனால் அந்த நேரத்தில் தான் நம் இறைவன் புதிய வழியை நமக்காக திறப்பார். அவரை நோக்கி பார்த்து, தகப்பனே எங்களுக்கு உதவிடும் என்று கேட்கும் பொழுது தாயுள்ளம் கொண்ட அந்த தகப்பன் நமக்கு உதவாமல் செல்வாரோ? தாயின் வயிற்றிலே போஷித்தவர், நாம் வெளியே வந்த பிறகு போஷித்தவர் நம்மை போஷிக்காமல் விட்டு விடுவாரோ? பெற்ற தாயே நம்மை மறந்தாலும் நம்மை அவர் மறப்பாரோ? யோசித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆம், இந்த வேளையிலே நாம் கண்டிப்பாக இந்த காரியத்தை தியானித்து யோசித்து பார்க்க வேண்டும். அநேக துன்பங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக வேதனைகள், நம்மளுடைய துன்பத்தை காது கொடுத்து கேட்கக்கூட ஒருவரும் கிடையாது. நம்மை தேற்ற ஒருவருமே கிடையாது. நம்மளுடைய உள்ளத்திலே இருக்கும் வேதனையை சொல்வதற்கென்று ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நம்மோடு கூட இருந்து, நான் உனக்கு இருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை என் உள்ளங்கையில் நான் செதுக்கி வைத்துள்ளேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கின்றன என்று கூறும் நம் அன்பு தேவன் நம்மோடு இருக்கிறாரே. அந்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போம், அந்த இறைவனை நாம் நோக்கி பார்ப்போம். இயேசு அந்த தகப்பனை பற்றி என்ன சொன்னார்? தகப்பன் என்னால் அல்ல, அவரே உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஆனால் இயேசுவை நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தன் மகன் இயேசு பட்ட பாட்டை, கஷ்டங்களை, துன்பங்களை இறைவன் உள்ளத்தில் கொள்ளுவார். ஐயோ, என் ஒரு மகன் இப்படி கஷ்டப்பட்டாரே, சிலுவையில் தொங்கினாரே, அது இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது என்று நமக்கு நன்மைகளை செய்வார். பல வழிகளிலே இது வரும். வானத்திலிருந்து மன்னா போடும் காலம் முடிந்து விட்டது. அந்த காலம் இப்பொழுது கிடையாது. ஆனால் நம்முடைய தேவைகளை, நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அவர் சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு பயம் ஏன்? நமக்கு வருத்தம் ஏன்? நமக்கு வேதனை ஏன்? அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ ஏன் பயப்படுகிறோம்? சென்றது சென்று விட்டது, வரப்போவது இறைவன் கையில் இருக்கிறது. இந்த நாளில் நமக்கு அவர் கொடுத்திருக்கும் அந்த நன்மையை நாம் ஏற்றுக்கொள்வோம். இயேசு சொல்லி கொடுத்தார் அல்லவோ, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் இறைவா என்று சொல்லி கொடுத்தார் அல்லவோ. அந்த ஜெபத்தை நாம் திரும்ப திரும்ப இறைவனிடத்தை சொல்லி நாம் ஜெபிப்போம். நமக்கு நன்மைகள் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருந்து நாம் எல்லா நன்மைகளாலும் நிரப்பப்படுவோம். இயேசுவின் நாமத்திலே நாம் இப்பொழுதும் அவருடைய நாமத்திலே நாம் ஜெபித்து, இறைவா எங்களோடு கூட இருக்கிறீர், எங்கள் மேல் பிரியம் கொண்டிருக்கிறீர், எங்களை உம்முடைய உள்ளங்கையிலே நீர் செதுக்கி வைத்துள்ளீர், எப்பொழுதும் எங்கள் மதில்கள் முன்னே இருக்கின்றன. நீர் எங்களை அன்பு செய்கிறீர். ஒரு தாய்க்கு மேலாக நீர் எங்களை அன்பு செய்கிறீர். ஒரு தகப்பனுக்கு மேலாக எங்களை நீர் அன்பு செய்கிறீர். உம்முடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்திலே ஒன்றும் கூட கிடையாது.
ராஜா, இந்த வேளையிலும் கூட நான் இந்த துன்பத்திலே, இந்த வேதனையிலே, இந்த கஷ்டத்திலே நான் இருக்கிறேன். தெய்வமே, இந்த வேளையிலும் கூட மனதிறங்கும். ஒரு வார்த்தை உம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்தால் என்னுடைய எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும். உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன், உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாட்சி அடையலாம், ஆனால் உம்மை தேடுவோருக்கோ எந்த ஒரு குறைவும் ஏற்படாதுன்னு சொன்னீங்களே தகப்பனே. இப்பொழுதும் கூட எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நிறைவாக ஆசீர்வதிக்கும்படிக்காக நோக்கி தாழ்மையோடு கூட வேண்டி மன்றாடுகிறேன். ஜீவனும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜீவனும் பலனும் வல்லமையுமுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பதிவின் மூலமாக நீங்கள் ஏதாவது நன்மைகள் உங்களுக்கு நிகழ்ந்திருந்தால் அதை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்து, லைக் செய்து, கமெண்ட் செய்து எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம். God bless you.